வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கூட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த வருஷத்தோட கடைசியில் இருக்கோம் நம்ம எல்லோரும். இன்னும் ஒரு 10 நாள் இந்த வருஷம் முடிய போகுது. அடுத்த வர போகிற 2026 எல்லாருக்கும் நல்ல சூப்பராக இருக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. இப்போ இருந்த கஷ்டங்கள்லாம் அடுத்த வருஷம் நமக்கு விலகிடும். இந்த வருஷம் சந்தோஷமாக இருந்தவங்களும் அடுத்த வருஷமும் கண்டினியூவாக சந்தோஷமாக இருக்க வாழ்த்தலாம். இப்போ நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம். நம்ம சிறுபருப்பு போட்டு சவு போட்டு கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவி குக்கரில் போட்டாச்சு. அது கூட 3 தக்காளி, 3 வெங்காயம், ஜீரகம், பெருங்காயம், மிளகாத்தூள், கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய், இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதில் போட்டு அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டை. இப்போ சவுச்சவை வெறும் கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதில் உள்ள நீரெல்லாம் போயிடுச்சு. இப்போ கிளைமேட்டு இப்போ மாறி இருக்கிறதுனால சளி பிடிக்கும். அது சளி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இது. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் இந்த கூட்டு. அவ்வளோதான் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபைனாக தாளித்து எடுத்தாச்சு. கடுகு போட்டிருக்கேன், ஜீரகம் கொஞ்சம் போட்டேன், ஒரு கருவேப்பிலையை போட்டு தாளித்து விட்டாச்சு. அவ்வளோதான், குக்கரில் முடிச்சு. இது மோர் மிளகாய் வறுத்து அதிலே போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.